So next topic on the organ plane. கொஞ்சம் முக்கியமான டாபிக் என்னங்க? Every complex number a plus ib can be represented as an order per a comma b under the following assumptions. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a plus ibயும் a comma bங்கிற பாயிண்டா நினைச்சுக்கலாம்ன்றாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா பாயிண்ட் அப்படி சொல்ல வராங்க. அண்டர் த ஃபாலோயிங் அசம்ஷன். ஒரு 4 அசம்ஷன் நீங்க வச்சுக்கணும். இந்த 4 அசம்ஷனை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4 அசம்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே பாயிண்ட் தான். a plus ib na a comma b ங்கிற பாயிண்ட். அப்ப 3 plus 4i na 3 comma 4 ங்கிற பாயிண்ட். 7 plus 8i na 7 comma 8 ங்கிற பாயிண்ட் அப்படி மாறிடும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த 4 அசம்ஷனை நீங்க ஏத்துக்கணும்ன்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அசம்ஷன் m into a comma b is equal to ma comma mb. இது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஓகே தாங்க. ஆனா பாயிண்ட்டுக்கு இது ட்ரூ கிடையாது. a comma bங்கிற பாயிண்டை m ஆல மல்டிப்ளை பண்ணா ma comma mb பாயிண்டை நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியாது. பட் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னு வச்சுக்கோங்க. அசம்ஷன் தானே. அதனால m into a comma b ma comma mb அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு a comma b plus c comma d a plus c comma b plus d ன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆட் பண்ணணும்னா ஓகே தான். பாயிண்ட்ல அடிஷன் பாசிபிள்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா x கோஆர்டினேட் ஆட் பண்ணணும், கமா போட்டு y கோஆர்டினேட் ஆட் பண்ணணும். இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட்ல இதெல்லாம் ட்ரூ கிடையாது. சரிங்களா? ஆனா ட்ரூன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்டா மாறி. பாயிண்ட் நம்பரால மல்டிபிள் முடியாதுங்க. 3,5i 2 ஆல மல்டிபிள் அப்படிலாம் கேள்வி கேட்டதே கிடையாது நம்மளுக்கு. ஒரு பாயிண்ட் நம்பரால மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. பட் மல்டிபிளேஷன் பாசிபிள்னு வச்சுக்கணும். m into a comma b is equal to ma comma mb ன்னு வச்சுக்கணும். a comma bங்கிற பாயிண்டையும் c comma dங்கிற பாயிண்டையும் ஆட் பண்ணா a plus c comma b plus d வச்சுக்கணும். ஒரு a comma b into c comma d என்னன்னா ac minus bd comma ad plus bc. சாதாரண மல்டிபிளேஷன் தான். a plus ib யும் c plus id யும் மல்டிப்ளை பண்ணி அதை பாயிண்டா மாத்திருக்காங்க. ஸோ இது உண்மைன்னு வச்சுக்கோங்க. நம்பர்ல மல்டிபிளேஷன் பாசிபிள், பாயிண்ட்ல மல்டிபிளேஷன் பாசிபிள் கிடையாது. ஆனா பாசிபிள்னு வச்சுக்கோங்க. நம்ம a comma b c equal to c comma d. இப்போ லீவ் a equal to c b equal to d. இது இருக்கு. இது ஆக்சுவலா பாயிண்ட்ல இருக்கு. ரெண்டு பாயிண்ட் எப்போ ஈக்குவலா இருக்கும்? x கோஆர்டினேட் ஈக்குவலா இருக்கும், y கோஆர்டினேட் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி பாயிண்ட்ல உள்ள இதான் பாயிண்ட்ஸ்ல உள்ள கண்டிஷன் தான். ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலா இருக்கணும்னா x கோஆர்டினேட் ஈக்குவலா இருக்கணும், y கோஆர்டினேட் ஈக்குவலா இருக்கணும். a equal to c இருக்கணும், b equal to d இருக்கணும். இது ஓகே தான். பட் இந்த மூணும் நம்ம அசம்ஷன் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு பாயிண்ட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்டா மாறி இருக்கு. இந்த அசம்ஷன்லாம் ஏத்துக்கிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எதுவா மாத்துறோம்? பாயிண்டா மாத்துறோம். எப்படி மாத்துறோம் பாருங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல போறேன். a comma bங்கிற பாயிண்ட a plus ibங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்த போறோம் பாருங்க. a comma b a comma 0 plus 0 comma b ன்னு எழுதிக்கலாமா? இந்த ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ண என்ன வரும்? a plus 0 comma 0 plus b ன்னு வரும். a plus 0 னா a தான், 0 plus b னா b தான். பாயிண்ட் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம்னு செகண்ட் கண்டிஷன் சொல்லுது. இந்த செகண்ட் அசம்ஷன் நீங்க ஏத்துக்கிட்டா தான் இந்த மாதிரி பிரிக்க முடியும்னு. ஸோ பிரிச்சுக்கலான்றாங்க. a comma 0 a into 1 comma 0 0 comma b b into 0 comma 1 a into 1 comma 0 னா a உள்ள கொண்டு போனா a comma 0 வந்துருமா? b into 0 comma 1 b உள்ள மல்டிப்ளை பண்ணா 0 comma b ன்னு வந்துருமா? சரி, வெளியில உள்ள நம்பரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் படி வெளியில உள்ள நம்பரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், உள்ள நம்பர் இருந்தா வெளியில எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ma comma mb m into a comma b ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அர்த்தம். a into 1 comma 0 a into 1 எழுதிக்கலாம், b into 0 comma 1 b into i எழுதிக்கலாம். டோட்டலா a plus ib ன்னு மாறிடும். அப்ப a comma b யும் a plus ib யும் சேம் அப்படின்னுச்சு. எப்படி சார் 1 comma 0 1 ன்னு சொல்றீங்கன்னா அது ஆப்வியஸ் தானங்க. x axis y axis போடும்போது 1 comma 0 இந்த பாயிண்ட் தானே. 0 1 2 3 4 5 -1 -1 போடுவீங்க. வேர் இஸ் 1 comma 0 னா 1ங்கிற நம்பர் 1 comma 0ங்கிற பாயிண்ட் சேம் தானே. 1 comma 0 இங்க தான பிளாட் பண்ணுவீங்க. இது 2 comma 0 இது 3 comma 0 இது 4 comma 0 5 comma 0. 1 comma 0ங்கிற பாயிண்ட் தான் 1ங்கிற நம்பர், 2 comma 0ங்கிற பாயிண்ட் தான் 2ங்கிற நம்பர், 3 comma 0ங்கிற பாயிண்ட் தான் 3ங்கிற நம்பர். அதனால 1 comma 0 1ங்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லைங்க. 1 comma 0ங்கிறது 1ங்கிறதுல டவுட் கிடையாது. ஏன்னா 1 comma 0ங்கிற பாயிண்ட் தான் 1ங்கிற நம்பர், 2 comma 0ங்கிற பாயிண்ட் தான் 2ங்கிற நம்பர். அதனால 1 comma 0க்கு 1ன்னு போட்டா பிரச்சனை இல்லை. இதுதான் யோசிக்கணும். 0 comma 1 ஐன்னு போட்டிருக்கேனே அது எப்படி? அது சொன்னா போதும். அப்படி சொன்னா a comma b a plus ib ன்னு வார்த்தைக்கலாம்னு அக்செப்ட் ஆயிடும். எப்படி 0 comma 1 ஐன்னு நான் சொல்றேன் பாருமே. 0 comma 1 ஐன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். 1 comma 0 1 நமக்கு தெரியுது. we know that 1 comma 0 is equal to 1. 1 comma 0ங்கிற பாயிண்ட் 1ங்கிற நம்பர் சேம் தான். பாயிண்ட் பிளாட் பண்ண போகுது. இப்போ 0 comma 1 ஐன்னு ப்ரூவ் பண்ணுவோம்னா 0 comma 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 0 comma 1 into 0 comma 1 கரெக்ட் தானங்க. ஸ்கொயர்னாலே ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம். 0 comma 1 தி ஹோல் ஸ்கொயர்னா 0 comma 1 into 0 comma 1. மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு அசம்ஷன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த அசம்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம், செகண்ட் யூஸ் பண்ணிட்டோம், இதை யூஸ் பண்ணுவோம்.
A, B C, D multiply பண்ணா AC minus BD. First into third minus second into fourth. AC minus BD. AC minus BD தான் 0 into 0 minus 1 into 1. புரிஞ்சு கமா. செகண்ட் என்ன வந்துச்சு AD plus BC யா இது பெருசா கிடையாதுங்க. A plus IBயும் C plus IDயும் நீங்க சாதாரண மல்டிப்ளை பண்ணுங்க இது ரெண்டு வந்துரும். AC minus BD plus I into AD plus BC னு வரும் அதான் இது. So BD AD plus BC சொல்லுவோம். AD plus BC. AD plus BC na 0 into 1. இது A, B, இது C, D. AD na 0 into 1. Plus BC na 1 into 0. இது 0 minus 1. இது 0 plus 0. 0 minus 1 na minus 1. 0 plus 0 na 0. What is 0, 1 the whole square? Minus 1. 1, 0 na 1 என்றீங்கல்ல அப்ப minus 1, 0 na minus 1 தானங்க ரைட் தானே இது என்னன்னு கேட்டா minus 1, 0 that is minus 1 இது minus 2, 0 அதான் minus 2 இது minus 3, 0 அதான் minus 3 அதனால 0, minus 1 ங்கிறது minus 1 தான் இப்போ 0, 1 the whole square கண்டுபிடிச்சா minus 1 வருது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க what is 0, 1 square root of minus 1 square root of minus 1 னா i கரெக்ட் தானே இப்போ 0, 1 ங்கிறது i க்கு ஈக்குவல் அப்ப a plus ib ஆ மாறிடுது 0, 1 க்கு பதிலா i ன்னு போட்டதனால a plus ib இப்போ a, bங்கிற பாயிண்ட்டும் a plus i bங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேம் இப்போ ஹியர் ஆஃப்டர் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் த பாயிண்ட் அதான் முக்கியமான விஷயம் so every complex number is a point and every point is a complex number இனிமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னோம் பாயிண்ட் சொன்ன மாதிரி பாயிண்ட் சொன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொன்ன மாதிரி 3 plus 2i அப்படினா 3,2ங்கற பாயிண்ட் 3,2 அப்படினா 3 plus 2iங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்ட் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பாயிண்ட் அப்படி சொல்லியாச்சு The plane in which complex numbers are plotted is called organ plane. இப்படி complex number plot பண்ற planeக்கு பேரு organ plane. அப்ப organ plane என்ன இருக்கும் x axis ல 0 1 2 3 4 5 6 இருக்கும் -1 -2 -3 ல இருக்கும் y axis ல என்ன இருக்கும் x axis ல வந்து 1 0 2 0 3 0 y axis ல 0 1 0 2 0 3 ன்னு வருமா 0 1 னா i ன்னு வெச்சிட்டோம்னா அதனால 0 2 0 2 0 2 2 into 0 1 எழுதிக்கலாமா 2 உள்ள கொண்டு போனா 2 into 0 0 தான் 2 into 1 2 0, 2 2 into 0, 1 போட்டுக்கலாம் 0, 1ங்கிறது i ன்னு தெரியும்லங்க அப்ப 2i 0, -3 ல -3 -3 into 0, 1 எழுதிக்கலாம் from subdivision 1 m into a, b is equal to ma, mb உள்ளோட நம்பர் வெளிய எடுத்துடலாம் வெளியோட நம்பர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப 0, -3 into 0, 1 எழுதலாம் -3i ன்னு வந்துரும் அப்ப 0, 2 தான் 2i 0, 3 னா 3i 0, 4 னா 4i அப்ப y axis ல ஃபுல்லா அப்படி மாறிடுமா 0, 1 வந்து i ன்னு போட்டுக்கலாம் 0, 2 2i 0, 3 3i கீழ 0, -1 வருமா y axis ல that is -i 0, -2 னா -2i 0, -3 னா -3i அந்த மாதிரி அப்ப ரியல் ஆக்சிஸ் x axis ல ஃபுல்லா 1 2 3 வரும் y axis ல ஃபுல்லா i 2i 3i -i -2i -3i அந்த மாதிரி வரும் அப்ப 4, 3ங்கற பாயிண்ட் தான் 4 + 3i அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2, -3ங்கற பாயிண்ட் தான் 2 - 3iங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் -4 - 2iங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் -4, -2ங்கற பாயிண்ட் -3 + 2iங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் -3, 2ங்கற பாயிண்ட் அப்ப ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே பாயிண்ட்ஸ் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இது புரிஞ்சுக்கணும் இது x axis இருக்கு பாத்தீங்களா அதுல ஃபுல்லா ரியல் நம்பரா வருமா 1, 0 2, 0 3, 0 1, 0 னா 1 + 0i ன்னு அர்த்தம்னா 2, 0 னா 2 + 0i எல்லாமே ரியல் நம்பர் அதனால x axis பேர் ரியல் ஆக்சிஸ் y axis ல பாத்தீங்கன்னா ரியல் பார்ட்டே வராது i 2i 3i அப்படி வருதா இதுக்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ் சோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்ற அந்த ஆர்கன் பிளேன் இருக்குல்ல அதுல x axis க்கு பேர் ரியல் ஆக்சிஸ் y axis க்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ் நம்ம சாதாரண x axis y axis போடுறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்கன் பிளேனுக்கு வித்தியாசம் இருக்கு சாதாரண x axis y axis வேற இது ஆர்கன் பிளேன் வேற ஆர்கன் பிளேன்னா x axis க்கு பேர் ரியல் ஆக்சிஸ் y axis க்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ் y axis ல 1 2 3 இருக்காது i 2i 3i ன்னு இருக்கும் சரிங்களா அப்போ in organ plane x axis is called real axis and y axis is called imaginary axis இதுவே உண்மையில கேட்பாங்கன்னா x axis க்கு பேர் organ planeல x axis க்கு என்ன பேரு real axis y axis க்கு பேர் என்ன பேரு imaginary axis x axis ல ஃபுல்லா ரியல் நம்பரா இருக்கும் y axis ல ஃபுல்லா பியூர்லி இமேஜினரி இருக்கும் i 2i 3i ரியல் பார்ட்டே வரல இல்ல மீதி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எல்லாம் கலந்து வரும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கலந்து வரும் 4 + 3i -3 + 2i இது ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தாங்க என்னங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுபோல ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் இது மொத்தமா சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆர்கன் பிளேன்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. என்ன அதனால y ஆக்சிஸ்ல ஃபுல்லா பியூர்லி இமேஜினரி நம்பரா இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? The set of real numbers, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். இந்த set of real numbers order relation exists. set of real numberல ஆர்டர் ரிலேஷன் இருக்கு. அதான ஆர்டர் ரிலேஷன் இப்படி ஆர்டரா வச்சிருக்கோம். set of real number 0 1 2 3 இங்கிட்டு -1 -2 -3 இப்படி வச்சிருக்கோமா? ரைட் சைடுல போகும்போது பெரிய நம்பரா இருக்கும், லெஃப்ட் சைடுல போகும்போது சின்ன நம்பரா இருக்கும். 0ஓட பெருசு 1, 1ஓட பெருசு 2, 2ஓட பெருசு 3 அந்த மாதிரி. லெஃப்ட் சைடுல வரோட சின்ன நம்பரா வரும். 1ஓட சிறுசு 0, 0ஓட சிறுசு -1, -1ஓட சிறுசு -2 அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம் ரியல் நம்பர். என்ன இதுக்கு பேர் ஆர்டர் ரிலேஷன். So for given two real numbers, we can say which is greater than which or which is less than which. சொல்லிடலாம்ங்க. ரெண்டு ரியல் நம்பர் சொன்னா சொல்லிடுவீங்கல்ல. 3 பெருசா 5 பெருசா அப்படின்னா 5 தான் பெருசு சொல்லிடலாம். ஏன்னா 5 வந்து 3க்கு அடுத்து ஒரு ரைட் சைடுல இருக்கு. 1 பெருசா 3 பெருசா, 3 தான் பெருசு, 1 சிறுசு. ஏன் 1 சிறுசு? 3க்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. தட்ஸ் ஆல். அப்ப ரியல் நம்பர்ல ஃபுல்லா அந்த மாதிரி ஆர்டர் ரிலேஷன் உண்டு. இப்படி வரிசை எடுத்து ரியல் நம்பர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ரைட்ல போகும்போது பெரிய நம்பரா இருக்கும், லெஃப்ட்ல போகும்போது சின்ன நம்பரா இருக்கும். இது ரியல் நம்பர்ஸ்ல ஆர்டர் ரிலேஷன் இருக்கு, பேர் ஆர்டர் ரிலேஷன். அதனால ரெண்டு ரியல் நம்பர் கொடுத்தா பெருசு சிறுசு சொல்லிடலாம். ரெண்டு ரியல் நம்பர் கொடுத்தா பெருசு என்ன சிறுசு என்ன? 3 பெருசா 4.5 பெருசா 4.5 பெருசு, 2 பெருசு 2 சிறுசா 5 சிறுசா 2 சிறுசு சொல்லிடல. ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா ஆர்டர் ரிலேஷன் வச்சிருக்கோம், வரிசை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பட் இந்த செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர்டர் ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த ஆர்டர் ரிலேஷன் கிடையாது. ஆர்டர் ரிலேஷன் பண்ணவும் முடியாது. ரியல் நம்பர்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தாங்க ரியல் நம்பர். இது ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். 4 குவாட்ரன்ட்லயும் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர். 4 குவாட்ரன்ட்ல உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து அரேஞ்ச் பண்றது பாசிபிளே இல்லைன்றாங்க. அரேஞ்சே பண்ண முடியாதுன்றாங்க. 4 குவாட்ரன்ட்ல உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து எது பெருசு எது சிறுசுலாம் வைக்க முடியாது. ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். ரியல் பார்ட் தான் பெருசுன்னு வச்சுக்கிட்டோம்னா இமேஜினரி பார்ட் வைக்கும்ல. 4 ரியல் பார்ட் தான் பெருசுன்னு வச்சுக்கோங்க. 4 + 3i பெருசா, 7 + 100i பெருசா பிரச்சனை வரும் அந்த மாதிரி. அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்டர் ரிலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா 4 குவாட்ரன்ட்ல உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம அரேஞ்ச் பண்றது கஷ்டம். ரியல் நம்பர்ங்கிறது ஒரு சிங்கிள் லைன், எனக்கு அது ஆல்ரெடி அரேஞ்சா தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அது பாசிபிளே இல்லைன்றாங்க. இந்த செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்டர் ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் த given two complex numbers z1 and z2, we cannot say z1 greater than z2 or z1 less than z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா எது பெருசு எது சிறுசுன்னு சொல்ல முடியாது. இந்த பேர் அரேஞ்ச் பண்ணாதான் சொல்ல முடியும். ரைட் சைடுல உள்ளதான் பெருசு, லெஃப்ட் சைடுல உள்ளதான் சிறுசு அப்படி வச்சிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அரேஞ்ச் பண்ண முடியாது? 4 குவாட்ரன்ட்லயும் அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதுல பெருசு சிறுசு கண்டுபிடிக்கிறது 4 குவாட்ரன்ட் உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து வரிசையா வைக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அதான் சொல்றாங்க, ஆர்டர் ரிலேஷன் கிடையாது. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா which is greater than which இல்ல which is less than which சொல்ல முடியாது. z1 greater than z2 or z1 less than z1 சொல்ல முடியாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இது ரெண்டும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா ஆர்டர் ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் ஆர்டர் பண்ண முடியல? 4 குவாட்ரன்ட்ல ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதனால பண்ண முடியல. சரி ரைட்டா. அப்போ என்ன சார் சொல்லலாம்னு கேட்டா இப்படி சொல்லலாம், ஈக்குவல் இல்லையா சொல்லலாமா? we can say only z1 is equal to z2 or z1 not equal to z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்களா, ரெண்டு ஈக்குவலா இல்லையான்னு சொல்லிடலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்ப ஈக்குவலா இருக்கும்? ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கணும், இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் ஈக்குவலா இருக்கணும். நம்ம தானே ஈக்குவல் அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் இல்லை அர்த்தம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு சொல்ல முடியும். பட் பெருசா சிறுசா நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3i is not equal to 70 + 100i. சார் 2ஓட 70 பெருசு சார், 3ஓட 100 பெருசு சார், அப்ப இதான சார் பெருசு நம்பர்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஈக்குவல் இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஈக்குவல் இல்ல, இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் ஈக்குவல் இல்ல. அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் இல்ல, அத சொல்லலாமே தவிர we cannot say 2 + 3i is greater than 70 + 100i or 2 + 3i is less than 70 + 100i. இது பெருசு இது சிறுசுலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டர் ரிலேஷன் இதுவரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை அரேஞ்ச் பண்ண முடியலை. ஏன்னா கம்பேரிங் வித் ரியல் நம்பர் வந்து ஏகப்பட்ட நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியாங்க? ரியல் நம்பருங்கிறது இந்த ரியல் ஆக்சிஸ்ல மட்டும்தாங்க ரியல் நம்பர். இத மாதிரி எத்தனை ரியல் ஆக்சிஸ் சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இன்ஃபைனைட். இந்த மாதிரி எத்தனை லைன் போடலாம் அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல? ஏகப்பட்ட லைன், இன்ஃபைனைட்லி மெனி லைன் போட்டாதான் ஃபுல் பிளேனும் கவர் ஆகும். ஒரு லைன்ல இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் உண்டு, ஒரு பிளேன்ல இன்ஃபைனைட்லி மெனி லைன்ஸ் உண்டு. இது மாதிரி எத்தனை லைன் வரையலாம்? அப்படி வரைஞ்சிட்டே போகலாம், இன்ஃபைனைட்லி மெனி லைன்ஸ் வரையலாம். அத்தனை லைன்ஸ்லயே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கு பாசிபிளே கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா லெஸ் தானா கிரேட்டர் தான் சொல்ல முடியாது, ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்டர் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் a point and every point can be represented as a vector. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் பாயிண்ட் சொல்லிட்டோமா, ஆனா பாயிண்ட் ஃபுல்லா வெக்டரா சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம 11th படிச்சிருக்கோங்க.
எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் வெக்டர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா பாயிண்டா சொல்லிக்கலாம், பாயிண்ட் ஃபுல்லா வெக்டர் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வெக்டர் தானே, ஆமா அப்படின்றாங்க. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் வெக்டரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாயிண்ட் கொடுத்தா வெக்டர் கொடுத்த மாதிரிங்க. ஏன்னா 3,4ங்கிற பாயிண்ட் தான் 3i கேப் பிளஸ் 4j கேப். எப்பவுமே பாயிண்ட் கொடுத்தா பொசிஷன் வெக்டர் கொடுத்த மாதிரி, பொசிஷன் வெக்டர் கொடுத்தா பாயிண்ட் கொடுத்த மாதிரி. 3,2,5 அப்படின்னா 3i பிளஸ் 2j பிளஸ் 5k படிச்சிருக்கோம். அப்போ இதையும் சொல்லிக்கணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா இப்போ பாயிண்டா எழுதிக்கலாம்னு சொல்லிட்டோமா, பாயிண்ட் ஃபுல்லா வெக்டரா, அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா வெக்டராவும் எழுதிக்கலாம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் வெக்டரா ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படி 3 + 4iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை 3,4ங்கிற பாயிண்டா மாத்திக்கலாம். 3,4ங்கிற பாயிண்ட் தான் 3i கேப் பிளஸ் 4j கேப்ங்கிற வெக்டர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் பாயிண்ட் எல்லாம் வெக்டர் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலி வெக்டர் ஆயிடும். 3 + 4i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் 3i கேப் பிளஸ் 4j கேப் அப்படிங்கிற வெக்டரும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா பாயிண்ட் ஃபுல்லா வெக்டர், அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா வெக்டர். இப்போ 3,4ங்கிற பாயிண்ட் எப்படி பிளாட் பண்ணுவோம், 3i + 4j 3i கேப் பிளஸ் 4j கேப் அப்படிங்கிற வெக்டர்னு எப்படி சொல்லுவோம், இதுக்கு பேர் பொசிஷன் வெக்டர்னு பேர். ஆரிஜினல் வந்தா பொசிஷன் வெக்டர். பட் இந்த வெக்டர் எவ்வளவு லென்த் இருக்கோ, எவ்வளவு டைரக்ஷன் இருக்கோ, அதே லென்த் அதே டைரக்ஷன் கிட்ட ஒரு வெக்டர் போட்டா அதுவும் 3i + 4j தான். அப்போ பாயிண்ட்னா பொசிஷன் வெக்டரா போடலாம், பொசிஷன் வெக்டரை சாதா வெக்டரா மாத்திக்கலாம், இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஏன்னா சேம் லென்த் சேம் டைரக்ஷன்ல இன்னொரு லைன் போட்டா அதுவும் 3 வெக்டர் தான். 3i + 4j 3i + 4j இங்க இருக்குன்னு நினைக்கக்கூடாது, இதே லென்த் இதே டைரக்ஷன் இங்கிட்டு போட்டுக்கலாம். அது நம்ம 11th இருக்கு, ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். சேம் லென்த் சேம் டைரக்ஷன் தான் ஈக்குவல் வெக்டர்ஸ். அப்ப இது பாயிண்ட், இதை அப்படி பொசிஷன் வெக்டரா மாத்திக்கலாம், பொசிஷன் வெக்டரா சாதா வெக்டரா மாத்திக்கலாம். அதனால ஒவ்வொரு பாயிண்ட் எதுவா கன்வெர்ட் ஆகிரும், வெக்டராக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் பாயிண்ட்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லா வெக்டராவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. என்ன சரி, ஹோம்ஒர்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் சாதாரண தாங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். தப்பு இல்லாம கண்டுபிடிக்கலாம், அதான் முக்கியமான விஷயம். சரி, பிளாட் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஆர்கன் பிளேன். எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு இந்த 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பிளாட் பண்ணி காமிக்கணும். 4 - 7i, -2 - 5i, 3 means 3 + 0i அர்த்தம். 3 + 0i, -5i னா 0 - 5i அர்த்தம். ரியல் பார்ட் இல்லைன்னா ரியல் பார்ட் 0 போட்டுக்கணும், இமேஜினரி பார்ட் இல்லைன்னா இமேஜினரி பார்ட் 0i போட்டுக்கணும். இதையும் சும்மா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு பிளாட் பண்ணி காமிங்க. என்ன இந்த இது நான் காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்கன் பிளேன்ல பிளாட் பண்ணி காமிச்சிடலங்க, அதே மாதிரி பிளாட் பண்ணி காமிக்கணும். 4 பாயிண்ட் தானே, இந்த மாதிரி பாயிண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்ட் அந்த மாதிரி பிளாட் பண்ணலாம். அது சாதா கொஸ்டின் தாங்க, சின்ன விஷயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If Z1 is equal to 2 + 50i, Z2 is equal to -4 + 10i. Can you say Z1 less than Z2 or Z1 greater than Z2? Z1 less than Z2 இல்ல Z1 greater than Z2 சொல்ல முடியுமா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்க. ஏன் கம்பேர் பண்ண முடியாது, ஏன் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும்லங்க. செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல ஆர்டர் ரிலேஷன் இருக்கு, செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்டர் ரிலேஷன் கிடையாது. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் தான். அதை கரெக்டா உங்களால சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது சும்மா ஜஸ்ட் லைக் ஒன் வேர்டு மாதிரி தாங்க, என்ன ரீசன் மட்டும் சொன்னா போதும். இது சும்மா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸை பிளாட் பண்ணி இது பண்றதுதான். இது ரெண்டும் நீங்க செஞ்சு காமிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.